இதே கூட கும்பிடு. இன்னும் கொஞ்சம் மண்டி போடு. சரியாது. இன்னும் கொஞ்சம் மண்டி போடு. வாய் பார்த்தா நல்லா மண்டி போடு. மண்டி போடு. வாய் பார்த்தாது. என்ன கொஞ்சம் குனி. கொஞ்சம் பக்கத்தில் வா. இந்த பாஞ்ச நாட்டு அதிபதியாகிய தங்களுடைய பாதங்களுக்கு இந்த மதியில் சிறந்த மதிமந்திரி கோடான கோடி வணக்கங்கள். மகாபிரபு கோடான கோடி வணக்கங்கள். பாஞ்சாலி தக்கம்மல் அன்பெற்று பல்லாண்டுகளமாக வாழ்ந்திருப்பாய். தங்களுடைய சித்தமே என்னுடைய பாக்கியம் அரசே. ஆகட்டும் மந்திரியாரி. ஆகட்டும் அரசே. மந்திரியாரி அரசே, தங்களை பார்ப்பதற்காக என்னுடைய தம்பி ஊமற்ற பாண்டியன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றான். என்னுடைய தம்பி அழைக்கின்றேன். இளைய பாண்டியா அவரேதான் என்னை காண வேண்டும் என்று மிகவும் ஆவலோடு இருக்கிறார். என்ன கதியோ இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் 48 தினங்கள் கழித்து நம்முடைய மந்திரி எப்பொழுது வருவான் வருவான் என்று இரு மன்னர்கள் வழி மீது விழிவைத்து காத்துக் கொண்டிருக்க முதல் மன்னர் மூத்த மன்னர் நீங்கள் பார்த்து விட்டீர்கள். அவருக்கும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கத்தானே செய்யும். ஆகட்டும் அரசி. வருவிதி வந்தால் படுந்துயர் பட்டுத்தான் ஆக வேண்டும். ஏடி அப்புறம் அட்வான்ஸ் ஆகுது வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.
பலா போன மனசு சாயந்தரமான மாறிடுது. அந்த கண்ணுவலி கலைக்கு போன நேரம் மத்த நேரம் வந்துடணும். வானத்துக்கு கீழே இருந்து மலை கெஞ்சி என்ன பையன், மந்திரி வேலை பார்த்து அடி கெஞ்சி என்ன பையன், வளர்ப்ப விட இருக்கட்டும் அரசி. அதற்கு மந்திரியாரி அரசி மந்திரியாரி இறப்பா கொஞ்சம் நடிக்க விடுங்கடா அரசி. ஆக என்ன ஆக இளைய பாண்டியரனை காண வேண்டும் என்று மிகவும் ஆவலோடு இருக்கிறார். அவளோடு இருக்கின்றார். சிறு விண்ணப்பம், நம்முடைய இளைய மகாராஜா எப்படி இருக்கிறார்? நல்லதா இருக்காரு. இல்லை அரசி, நான் கேட்பது உங்களுக்கு புரியவில்லையா? நம் இளைய பாண்டியர் எப்பொழுதுமே கடும் கோபத்தோடு இருப்பார். இன்னைக்கு அப்படித்தான். கொஞ்சம் குறைச்சு கூடாதா? அதை குறைச்ச எப்படி ஊர் போச்சாரு? என் வயிற்றுச்சல் எனக்கு, உங்க வயிற்றுச்சல் உங்களுக்கு. நான் என்ன பிடிக்காது. ராவா குடிச்சுனா வயிறு எரியும். தண்ணியை ஊத்தி குடிக்கிற ஏரியா. அட வேகத்தடைக்கு பிறந்தவனே, குடியார அதை நான் சொல்லுறேன். கோபத்தை இன்றைக்கு கொஞ்சம் குறைச்சு கூடாதா? அவர் குறைக்கவே மாட்டாரு. அது பெருமாள் சேர்ந்தா சுத்தமா விட்டு. ஆகட்டும் அரசு. அப்படி என்றால் நம் இளைய மகாராஜா இன்றைக்கு கோபமாகத்தான் இருக்கிறார். பேசு. ஆகட்டும் அரசு. அழைத்து வாருங்கள் நம் இளைய மகாராஜாவை. ஆகட்டும் மந்திரியாரி. நாம் அனைவரும் ஒன்று கூடி ஆலோசனை செய்வோம் நம்முடைய பாஞ்சாலம் குறித்த அரச சபையில். ஆகட்டும் ஆகட்டும் அமர்ந்து. மகாராஜா, மந்திரியாரி இளைய பாண்டியரை பத்தி ஏதாவது கேட்டாருங்களா? கேட்டாரா? கேட்கலைங்க. ஏதாவது சொன்னாருங்களா? இல்லை, ஒன்றும் சொல்லவில்லை. ஒன்று சொல்ல. தங்களை பார்க்க வேண்டும் என்று இருக்கின்றார். நோக்கம் ஒண்ணுதான். சொல்லிருக்க மாட்டாரு. ஆக என்னை பற்றி எதுவும் கேட்கலைங்க. அதான் கடைசி மூச்சு. இதோட போய் சேர்ந்துருவேன். பார்த்தீர்களா மன்னா, என்னை முடிக்க வேண்டும் என்று ஏகப்பட்ட பேர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். அவருக்கு வச்சிட வேண்டிய நாடகம் பார்க்கலாம், யாருக்கு யார் நாடகம். அழைத்து வாருங்கள் நம் இளைய மகாராஜா. மண்டி போடு. வருவாய் வருவாயே என்கிற பேரே பல்லவன் அழைக்கின்றேன் கட்டபொம்மு. வருவாய் வருவாயே எனது தம்பியா. வருவாய் வருவாயே என்கிற பேதம்பி பல்லவன் அழைக்கின்றேன் கட்டபொம்மு. வல்லவன் அழைக்கின்றேன் கட்டபொம்மு. பல்லவன் அழைக்கின்றேன் கட்டபொம்மு. நான் பல்லவன் அழைக்கின்றேன் கட்டபொம்மு. அண்ணா, நான் மங்கள கண்ணாடியில் அயர்ந்து தூங்கிட்டு இருக்க பொழுது என்னை இதற்கு அழைத்த சீக்கிரம் தரிக்க வேண்டும்.
தம்பி ஊமத்திர பாண்டியா அண்ணா மீண்டும் எதற்காக அழைத்திருந்தார்? மதிப்புக்குரிய மந்திரிதவன் தானாவது பிள்ளை வந்து விட்டால் அழைப்பு கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்தேன். உண்மைதான் அண்ணா. தூரமது மந்திரிதவன் தானாவது பிள்ளை வந்து விட்டார். அண்ணா என்ன இருக்கின்றாய்? தானாவது வந்து விட்டானா? வந்து விட்டார். எங்க இருக்கிறானா? எங்க இருக்கிறா? கண்ணன கண்ணன மந்திரியே கதிர் வெளியே போடுற கண்ணன கண்ணன மந்திரியே கண்ணன மந்திரியே கதிர் வெளியே போடுற இது புதுக்கத்தி. அண்ணா தம்பி ஊமத்திர பாண்டி மந்திரி விட்டு என்று பிளவு கோபம். மந்திரியை வெட்ட வேண்டாம் தம்பி. அண்ணவன் காலையில் கலக்கிறாக அண்ணா மாலையில் மந்திரியாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறான். பாஞ்சால குறிச்சி மந்திரியை வெட்ட வேண்டாம் தம்பி. விட்டு விடுங்கள் மந்திரியை. தராம்படி முனியப்பமா நிக்கிறது. அண்ணா அண்ணா என்னிடத்த ஒரு வார்த்தையும் உன்னிடத்த ஒரு வார்த்தை சொல்லி சென்று விட்டான். அண்ணா நான் வெட்டித்தான் ஆக வேண்டும். வெடி எடுக்கணும் வெடி எடுக்கணுங்கள். அடே மந்திரி வாருங்கள் மந்திரி. வாங்கல் மந்திரி. ஏய் அவரு பண்ணனா நீ பண்ணனா? வாருங்கள் மந்திரி வாருங்கள். நீ எங்க வரணும்? கை சரியில்லை. எங்க வரச்சோட வருது? போங்க போய் முன்னாடி நில்லுங்க. போங்க. குறிச்சுப்பட்டு சேர்ந்த பிச்சைமுத்து மாமா அவர்கள் 200 ரூபாய் அன்பில் பாய்த்திருக்கின்றார். அண்ணார் குடும்பம் நீண்டோடி காலமாக வாழ வேண்டும் வள வேண்டும் என்று வாழ்த்து விடுகிறேன். நன்றி நன்றி வணக்கம். கோட்டையோ செல்வா தம்பி ஊமத்திர பாண்டியா அண்ணா மீண்டும் தெரிவிக்கின்றேன். மந்திரியை வெட்டு விட்டான் தம்பி. அண்ணா மந்திரியை வெட்டி விட்டால் ஒரு வார்த்தை நம்மை போன்ற அரசர்கள் மன்னர்கள் நம்மை பற்றி இழிவாக பேசுவார்கள். வேண்டாம் தம்பி விட்டு விடுங்கள் மந்திரியை. அண்ணா என்னிடத்த ஒரு வார்த்தையும் உன்னிடத்த ஒரு பொய் வார்த்தை கூறிவிட்டான். அண்ணா நான் வெட்டித்தான் ஆக வேண்டும். சாந்து போட்டு வைத்தமல்ல சாந்து அண்ணா தம்பி கரும்பு காட்டு ஒண்ணு மந்திரி வெட்டு வித்து ஆக வேண்டும். இந்த தடுக்கணும் நான் தடுக்க வேண்டாம். மந்திரி வெட்ட வேண்டாம் விட்டு விடுங்கள் தம்பி. மந்திரியை வெட்டுவதாக இருந்தால் முதலில் என் சிதறி துண்டித்து விட்டதற்கு பிறகு மந்திரியை வெட்டு. அண்ணா என்ன வந்து தெரிவிக்கின்றா? மந்திரி வெட்டி இருந்தால் உன்னை வெட்டி விட்டு பிறகு மந்திரி வெட்டி வைத்திருக்கின்றாயா? உண்மை. வேண்டாம் அண்ணா வேண்டாம். தம்பி ஊமத்திர பாண்டியா மந்திரி தானாவதி பிள்ளை பயந்து கொண்டிருக்கின்றான். ஆண்டவரை சந்தோஷமாக அழைத்து சிங்கார மேடைகளை வர செய்வாய். அண்ணா நீ திருத்து விரோதமே அண்ணா நான் அழைத்திருக்கின்றேன். இழப்படுகிற பாரு கேஸ் பிடிக்கிற நாயா. பஸ் பஸ் வாருங்க வாருங்க மந்திரிய வருத்தப்பட வந்த மந்திரிய வாருங்க வாருங்க மந்திரிய மந்திரி வாருங்கள் மந்திரி. உன்னை நான் வெட்ட மாட்டேன். மகாராஜா மந்திரி அரசே என்னிடத்தில் என்ன வர தெரிவித்தாய்?
என் அண்ணன் தெரிவித்தாய் சீக்கிரம் தெரிவிக்க வேண்டும் இல்லை என்ன உன்னை டேய் மந்திரி தெரியுங்கள் மந்திரி பெரிய மகாராஜா கிட்ட பட்டாவாளை வாங்கணுங்க. வாங்கலையா வாங்கலையா சரி வாங்கிட்டுங்க. வாங்கலனால நான் எங்கு சென்றாலும் உங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குவது என்னுடைய வழக்கம். அன்றைக்கும் உயர்ந்த பட்டாளை பணிக்கு வந்தேன். அப்பொழுது தங்களை பார்த்தால் எப்படி இருந்தீர்கள் தெரியுமா? கண்கள் சிவந்து கடுங்கோபம் கொண்டு உரையில் இருக்கக்கூடிய வாளாகப்பட்டது கையிலே ஓங்கிய கவர்னம் இருந்த காரணத்தினால் பாலை கொண்டு சென்று வட்டிக்கு நெல் வாங்கி வருகிறேன் என்று சொல்வது விட்டுவிட்டு தங்களை பார்த்த பயத்திலே நாவுதருமாறி அங்கு இருக்கக்கூடியவர்களை வெட்டி விட்டு நெல்லை கொள்ளையடித்துக் கொண்டு வருகிறேன் என்று நாவுதருமாறி சொல்லிவிட்டேன் மகாராஜா. மந்திரி என்ன தெரிவிக்கின்றாய்? ஆமாம் அரசே. பயத்தில் நாவுதோடு வரை சொல்லிவிட்டு தெரிவிக்கின்றாயா? ஆமாண்டா. உண்மையாகவா? உண்மையாக. சத்தியமாகவா? சத்தியமாக. மந்திரி அரசே அப்படி என்றால் உன்னை நான் மன்னித்து விட்டேன். ஆகட்டும் மகாராஜா. அரச சபையிலே அடியவன் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தாங்கள் தான் என்னை மன்னித்து அருள வேண்டும் அரசே. மன்னிச்சிட மந்திரி. ஆகட்டும் அரசே. இன்னும் சில நாள் இந்த தவறு நடக்காம செய்ய வேண்டும் மந்திரி. இனிமே இந்த தவறு நடக்கவே நடக்காதுங்க. நடந்துச்சுன்னா அப்படி நடந்ததுன்னா வெட்டிடுறான். கோயிலுக்கு நேர்ந்து விட்டுருக்கேன். நாங்க முடி வெட்டுறாங்களா? இனிமேல் இது போன்ற தவறு நடக்காத அரசே. தவறு நடக்காமல் பார்த்துக் கொள்கிறேன். பார்த்து கொண்டு வாய். ஆகட்டும் அரசே. தாங்கள் உயர்ந்த கொற்றாலும் மேலே சென்று வாருங்கள். சென்று வருகின்ற மந்திரி. மகராசனா போயிட்டு வாங்க போங்க. உயர கொட்டாரம் மேலே ஆளுகளை வேலை விட்டு நான் ஒண்ணு வேலை பாக்குறேன். கொல்லனா நீ கொல்ல இல்ல, நான் கொல்ல ஆளுகளை அது வேலை யாழ வேலை விட்டாலும் அப்படியா பல ஆளுகளை. வேற வியாதி வந்து சாப்பிட போறேன். ஏய், நீ இத்தனை வேலை வேலை விட்டவே இறங்குவியா? நான் அந்த வேலையை சொல்றேன் பாவிப்பையில. அப்புறம் இது மாதிரி கொல்ல ஊமத்துறையை பார்த்தவன் தெளிவா சொன்னாதான் நான் ஏமாத்துறது எப்படின்னு எனக்கு தெரியும். எப்படி கொஞ்ச நேரத்துல ஏமாத்திட்டுனா இல்லையா? ஏமாந்துட்டேன். யாரு ஏமாந்தது? ஏமாத்திட்டேன். ஏமாத்திட்டேன்னு சொல்லு. உங்களை எல்லாம் ஏமாத்துறது ஏமாத்து பாரு. இந்த நேரத்துல அவனை நோண்டாத. போன்ல பேசியிருந்தா ஒண்ணு கூட விட்டு வைக்க முடியாது ஊர்ல. உனக்கனா ஒரு உம்பளை வருது ஓ மகரே. வந்த வேலையை பாரு. ஐயோ அந்த வேலை எங்க வேலை நடத்தவே விடுறாங்க. அதே விருப்பம் இடையில கெடுத்து விட்டுறாங்களே தம்பி. நீ முதல் கொண்டு கெடுக்கிற இப்படியே பிடிச்சுக்கிட்ட. ஏன் வேலையை நம்ம ஓ வேலையை வந்த வேலையை பாரு. சரி அந்த கரும்பு காட்டு அடிவாசியை வளைக்கவே இல்லையா? அதை சொல்லாத. 2 பேர் சேர்ந்து அடி வாங்கினீங்க. இனிமேல் இங்க இருக்க கூடாது. எங்க போற? எங்கேயாவது போயிடலாம். போக வேண்டிய எங்க மானம் கட்டு மரியாதை கட்டு அடி வாங்கி மிதி வாங்கி மந்திரி வேற அப்படியே போன தொப்ப முடியல போயிடலாம். நம்ம என்ன செய்யலாம் தெரியுமா? மகாராஜா வந்தோடனே சரி இனிமே வேற மந்திரி பாத்துக்குங்க. ஆமா. எனக்கு மந்திரி பதவி வேண்டாம், மசுறு வேண்டாம் அப்படின்னு நான் கோவிச்சுக்கிட்டு போவேன். சரி நான் போவேனா? போக மாட்டேன். ஆனா போற மாதிரி போவேன், நடிப்பேன். நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? நாங்க என்ன பண்ணோம்? என்ன இழுத்து இழுத்து பிடிங்க. வேற இழிச்சா வேணா போய் பாருங்க. பூணூல அட வாயா, பூணூல வேற எதுக்கு பிடிச்சிடாதீங்க. பூணூல அட வாயா, நாங்க இருக்கிறப்ப உனக்கு என்ன வந்து? ஏன் அப்படி? அப்படி இருந்தா தானே கெடுக்க முடியும்.
கொண்டாடிட்டு போட்ட சபதத்தை நிறைவேற்றணும். ஆமா ஆமா. சும்மா கோவிச்சுட்டு போனா எப்படி அமுத்துறது? பல இதை சந்திச்சுதான் ஆகணும். ஆமா ஆமா. அதனால நான் போவேன், ஆனா போக மாட்டேன். ஆனா நாங்க இழுக்கணும். நீங்க இழுத்து பிடிக்கும். ஏன் மந்திரி வேலை வேண்டாட்டு போறீல உன் பொட்டாட்ட போட்ட சபதம் அதான் அதுக்காகத்தான் இருக்கிறேங்க. எங்க இருக்கிற? இங்கேயே தான் இருப்பேன். போக வேண்டியதானே? அவ்வளவு சீக்கிரம் நான் போக மாட்டேன் தம்பி. நான் போனா பரவாயில்லைன்னு நீ நினைக்கிற. அவர் போவாரு, நம்ம இழுத்துட்டு பிடிக்குமா? பொலிகால என்ன இருக்கு பிடிக்கிறது? பொலிகால ஆளை இழுத்து பிடிங்க. மந்திரி வாயா. இரியா நெருங்குறப்ப கூப்பிடுங்க. இப்பவே கூப்பிடுங்க. நெருங்குறப்ப கெடுக்கூடாது வா. யார் நீயா? அட வாயா. அட இரியா ரெண்டு நானும் மன்னரை நெருங்குறப்ப 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 ஐயோ 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 ஏன் சிரிக்கிற? நல்ல நாடகம் நடக்குது. அழுகிறையா? மகாராஜா மகாராஜா வீட்டுல விழுந்துச்சு. யாரு வச்சீங்க? வீட்டுல விழுந்துச்சு. மகாராஜா மகாராஜா. ஆமா. யார் செத்தது? ஓசியம். எல்லாம் வாத்தனடா தம்பி. எப்ப நீங்க இருக்கிறப்ப இந்த பாஞ்சாலங்குறிச்சியில உசுருக்கு பாதுகாப்பு இல்லையோ, இனிமேல் எனக்கு மந்திரி பதவி வேண்டாம். நாளையில இருந்து வேற மந்திரியை மந்திரியாரு அட வாயா. பாருங்கள் மந்திரியாரு, என்னுடைய தம்பி ஊமத்திர பாண்டியர் வெட்ட வந்ததற்காக தாங்கள் கோபித்துக் கொண்டு செல்லலாமா? மகாராஜா மதியில் சிறந்த மந்திரிகள் அல்லவா தாங்கள்? மத்தியில் சேர்ந்த மந்திரி தாங்க. ஆமா. உசுருக்கு பாதுகாப்பு இல்லையே. மந்திரியாரே, அரசே, என்னுடைய தம்பி ஊமத்திர பாண்டியரும் கோபக்காரன்று எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும், பாஞ்சநாட்டில் உள்ள பதிமக்கள் அனைவருக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் தெரியுமுங்க. என்னுடைய தம்பி வெட்ட வந்ததற்காக தாங்கள் கோபித்துக் கொண்டு செல்லலாமா? அவர் கோபக்காரன்னு எல்லாத்துக்கும் தெரியுமுங்க. ஆனா அவர் கையில் இருக்கிற கத்திக்கு தெரியுமா? கத்தியால வெட்டுப்பட போற என் கழுத்துக்கு தெரியுமா? அவர் கோபக்காரன்னு. எப்ப நீங்க இருக்கிறப்ப என் உசுருக்கு பாதுகாப்பு இல்லையோ, இனி எனக்கு மந்திரி பதவி வேண்டாம். மந்திரியார், அப்படி செத்து போன கொண்டாடி நான் பாத்துக்கிறேன், பத்திரமா பாத்துக்கிறேன். மந்திரியாரே, அரசே கலங்க வேண்டாம். என்னுடைய வார்த்தை மீறி என் தம்பி தங்களை வெட்ட மாட்டான். அப்படியா? ஆமா. சரிங்க, இவ்வளவு தூரம் நீங்க சொல்றீங்க. உங்களுக்காக, உங்க முகத்துக்காக தாங்க நான் அந்த வேலை செய்யறது. சேவைக்கு வேலை இல்லைன்னா நான் நேரமே போயிருப்பேன். மந்திரியாரே, அரசே கலங்க வேண்டாம். ஆகட்டு மகாராஜா. நான் இருக்க வரை உன்னோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தில் இருந்து விட. நீங்க இருப்பீங்க, நான் இருப்பேனாங்கிறது சந்தேகம். நீ இருந்தா என்ன? ஆகட்டும் அரசே. என்னுடைய வார்த்தை மீறி என் தம்பி தங்களை வெட்ட மாட்டான். அதான் உங்களை நம்பித்தான் வேலை பார்க்கறேன். மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சியில் காலைகள் கடக்கடாகவும் மாலைகள் மந்திரியாக தாங்கள் தான் பணிபுரிய வேண்டும். தங்களது உத்தரவு பிரகாரம் நான் செய்கிறேன். காலையில் நானே கணக்க, இரவு நேரத்தில் நானே மந்திரி. எல்லாம் நக்கர் அவருதான். ஆகட்டும் மந்திரியார், ஆகட்டும் அரசே. சென்ற காரியம் சிறப்பாக முடிந்து விட்டதா? அதெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. தம்பி, நாடகம் முடியல, அது 7 மணி ஆக. நான் போன காரியம் முடிஞ்சு போச்சுங்க. ஆகட்டும் அரசே. சிந்தை மகிழ்வீர மந்திரிய சிந்தை மகிழ்வாயே மந்திரியே சீர்வல்ல வாங்கியே மந்திரனா மந்திரி சீர்வல்ல வாங்கியே மந்திரனா சிந்தை மகிழ்வீர வட்டிக்காவது கடகத்தாக நிர்வாகவர்களை தெரிவித்தாயல்லவா? ஆமண்டவா. சேர்நிலை அள்ளி வந்து மட்டும் என்று நிர்விக்கின்றாய். சூழ்ச்சியாக இருக்கின்றதை தாங்கள் தாங்கள் சிந்தை மகிழ்வீரே சிறிய தவறொன்று நேர்ந்ததையா, அங்கே சிறிய தவறொன்று நேர்ந்ததையா. என்ன தவறுகள் நேர்ந்ததப்பா? அரசே, என்ன தவறுகள் நேர்ந்ததப்பா மந்திரி? என்ன நீயவே சொல்ல வேண்டும் மந்திரி? என்ன நீயவே சொல்ல வேண்டும்? நானும் வட்டி கிடல் வாங்க சென்றனையா
மந்திரியாரே, அரசே, வட்டிக்காவது கடலுக்காக நெல்வாங்கி வருவதை தெரிவித்தல்லவா? ஆமண்டவா. சென்ற இடத்தில் என்ன நேர்ந்தது விளக்கமாக கூறும். தங்களுடைய கரத்திலே பட்டாவாளை பெற்றுக்கொண்டு அந்த வெள்ளக்காரர்களுக்கு சொந்தமான நெல்லை கடனாக பெற்று வர வேண்டும் என்று புறப்பட்டேன் பாளையங்கோட்டை. நெல்லுக்கு காவல் இருக்கக்கூடிய கருப்பணத்தேவன், பாண்டியத்தேவன், வேளாண்டி குடும்பம் என்று சொல்லப்பட்ட மூவரையும் சந்தித்து பட்டாவாளை காண்பித்து நெல்லை கடனாக கொடுங்கள் என்று சொன்னேன். அதற்கு அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன தெரிவித்தார்கள்? உன்னுடைய மாமன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அரசரோ சரி, நெல்லுக்கு விதியத்தவன், மானங்கட்டவன், மதிகட்டவன், ரோஷம் கட்டவன் யார சொல்ற அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவன் கூறிய வார்த்தை. ஆமாண்டவா. பிறகு இப்படி சொன்ன உடனே நம்முடைய கம்பளத்துமார்களுக்கு கோவம் வந்து வாழ்தக்கங்கள் ஏற்பட்டு கைகளுக்கு ஏற்படும் அளவுக்கு சென்றப்பட்டது. அப்படியா? ஆமாண்டவா. தடுத்து நிறுத்தி விட்டீர்களா? மதியில் சேர்ந்த மந்திரி அல்லவானா, சண்டைகள் வேண்டாம் என்று அத்தனை பேர்களையும் தடுத்து நிறுத்தி விட்டேன். ஆகட்டும் மந்திரியாரே, ஆகட்டும். மதியில் சேர்ந்த மந்திரி இல்லவா தாங்கள்? ஆமாண்டவா. பிறகு பிறகு மீண்டும் பட்டாவாளை காண்பித்து பாண்டியத்தேவனிடத்தில் நெல் என்று கேட்டேன். அதற்கு பாண்டியத்தேவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? மரியாதையை போயிரு. அவன் சொல்றேன் பாண்டியத்தேவன், சரி மரியாதையை போயிருங்கிறியா? மந்திரியாரே, பாண்டியத்தேவன் சொல்றியா? சரி. இப்படி சொன்ன உடனே மீண்டும் வாழ்தக்காயில் ஏற்பட்டு நெல்லுக்கு காவல் இருக்கக்கூடிய கருப்பணத்தேவன், பாண்டியத்தேவன், வேளாண்டி குடும்பம் என்று சொல்லப்பட்ட 3 வீரர்களை கொண்டு குவித்து நெல் அனைத்தையும் கொள்ளையடித்துக் கொண்டு வந்து விட்டோம். அரசு கொள்ளையடித்துக் கொண்டு வந்து விட்டோம். மந்திரியாரே, அரசே என்ன வார்த்தை தெரிவிக்கின்றார்? ஆமண்டவா. என்ன இருக்க என்ன தவறுகள் செய்து விட்டீர் மந்திரியாரே? அரசே, வட்டுக்காவது கடலுக்காக நெல் வாங்கி வரும் சென்று நெல்லுக்கு காவலாக இருந்த கருப்பணத்தேவர், பாட்டுக்கத்தேவர், வேளாண்டி குடும்பத்தை கொன்றுவிட்டு நெல்லையும் கொள்ளையடித்து வந்து விட்டவன் தெரிவிக்கின்றாய். ஆமண்டவா. மதில் சிறந்த மந்திரி தாங்கள் இருந்தும் இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்து விட்டீர்களே. அரசே, மந்திரியாரே, நான் என்ன செய்வேன்? பட்டர நெல்லையோ கொள்ளை செய்து வட்டிக்காவது கடலுக்காக வாங்கி வர சென்று நெல்லுக்கு காவலாக இருந்த கருப்பண்ணத்தேவர், பாண்டியத்தேவர், வேளாண்டி குடும்பத்தை கொன்றுவிட்டு நெல்லையும் கொள்ளையடித்து வந்து விட்டோம் என்று வைக்கின்றாய். இந்நேரம் அந்த விக்டோரிய ராணியம்மாள் 6000 வயது கப்பால் இருக்கும் வண்டி நாட்டு வெள்ளக்காரனுக்கு ரிப்போர்ட் அனுப்பியிருப்பார். அந்த பட்டாளர்களும் ஒன்று சேர்ந்து நமது பாஞ்சாலங்குறிச்சியை நோக்கி வந்து விட்டார். என்ன செய்து தெரியாது. இல்லை வேண்டாம், கலங்க வேண்டாம். நம்முடைய குலதெய்வமாகிய சக்காதேவி இருக்கும் பொழுது
நம்முடைய பாஞ்சாலங்குறிச்சி படைத்தலைவன் பகதூர் வெள்ளை தமிழர் இருக்கும் பொழுது நம்முடைய கோட்டைக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்பட்டது. கலங்க வேண்டாம் அண்ணா, கலங்க வேண்டாம். ஆகட்டும் மந்திரியாரே, ஆகட்டும். பாஞ்சாலி சக்கம்மல் இருக்கும் பொழுது வல்லற்பு மகன் பகதூர் வல்லகத்தேவர் இருக்கும் பொழுது நமது பாஞ்சநாட்டுக்கு எந்த ஒரு ஆபத்து ஏற்படாது என்று வைக்கின்றாய். உண்மைதான் அரசே. ஆகட்டும் மந்திரியாரே, நடந்த அறிவிறக்கட்டும். ஆகட்டும். நடக்க போவதை பற்றி பேச வேண்டும் அல்லவா? ஆமா அரசே. இப்பொழுது உன்னுடைய மகன் சிவசுப்பிரமணியன் காதலி விழா திருவிழா காரியத்தை நடத்தி விட்டு அல்லவா? அதுக்காக தாங்க இவ்வளவு கஷ்டம். நமது ஊராகி ஓட்டப்படார் ஆலயத்தில் சென்று 3 தினத்துக்குள் முடித்துவிட்டு நமது பாஞ்சாலங்குறிச்சி வந்து சேர வேண்டும். இல்லை மன்னா, என்னுடைய இல்லத்திலே நடத்துவதாக இருந்தால் இந்நேரம் அந்த காதலி விழாவை முடித்துவிட்டு தங்களை வந்து நான் சந்தித்திருப்பேன். ஆனால் என் மகனுக்கு எங்கு காதலி விழா செய்யப்படும் தெரியுமா? எங்கு நடத்த வேண்டும்? என் குலக்கடவுளாகிய திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்திலே காதலி விழா வைத்திருக்கிறேன். அப்படி அதற்காக நீங்கள் இளைய பாண்டியர் அரமணை தங்கமார்கள் பாஞ்சாலங்குறிச்சி பதிமக்கள் 1000 கப்பலம் 100 பிரிவாளம் 64 போர்ப்படை வீரர்கள் 72 பாளையத்து பட்டைக்காரர்கள் அத்தனை பேர் வர வேண்டும் அந்த முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு. மந்திரியாரே, அரசே, நான் வருவதற்கு சமயம் சந்தர்ப்பம் இல்லை. காரணம் என்னவென்றால் நீங்களும் நெல்லுக்கு காவலாக இருந்த பூமரையை கொண்டுவிட்டு நெல்லையும் கொள்ளையடித்து வந்து விட்டீர்கள். ஆமாட்டவா, எந்த நேரத்திலும் நமது பாஞ்ச நாட்டை நோக்கி பட்டார்கள் வந்தால் வரலாம். ஆகையால் பாஞ்ச நாட்டை பார்க்க வேண்டும் அல்லவா? அதனால் அந்த காரியத்தை யார் தான் செய்வது? மந்திரிகாரி அரசே, நான் வந்தாலும் ஒன்றுதான், என்னுடைய தம்பி பூமத்திர பாண்டியன் வந்தாலும் ஒன்றுதான். என்னுடைய தம்பி பூமத்திர பாண்டியன் அனுப்பி வைக்கிறேன். மட்டுமல்லாமல் 1000 கம்பளம் 100 பரிவாரம் 64 போர்ப்படை வீரர்களும் என்னுடைய அரண்மனை தங்குவார்களும் அனைவருமே சென்று சிறப்பாக முடித்துவிட்டு 3 தினத்துக்குள் நமது பாஞ்சாலங்குறிச்சி வந்து சேர வேண்டும். ஆகட்டும் அண்ணா, தாங்கள் சொன்ன பிரகாரம் நீங்கள் கோட்டைக்கு பாதுகாப்பாக இருங்கள். இளைய பாண்டியர் அரண்மனை தங்கமார்கள் பாஞ்சாலங்குறிச்சி மக்கள் எல்லாத்தையும் அனுப்பி வைங்க. நான் போய் அங்கேயே முடிச்சிடுறேங்க. திருச்செந்தூர்ல போய் கல்யாணத்தை முடிச்சிட்டு வந்துடுறேங்க. ஆகட்டும் மந்திரிகாரி, நான் போய் வருகிறேன் பண்ணா. ஆகட்டும் அரசு. மந்திரிக மகன் சிவசுப்பிரமணியன் காதலி விழாவை திருச்செந்தூர் ஆலயத்தில் வைத்திருக்கின்றார். மந்திரி இருவருமே வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்கின்றார். நான் செல்வதற்கு சமயம் சந்தர்ப்பம் இல்லாத காரியத்தால் என்னுடைய தம்பி பூபத்திர பாண்டியன் அழைத்து திருச்செந்தூர் ஆலயம் அனுப்பி வைக்கின்றேன். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிலனும் கூட விதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிலனும் கூட விதிக்கும். மதியம் தான் தலைவார்த்து விதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அம்மை சொன்னது. இது அம்மை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருட சத்தியமா. யாரும் இருக்கும் இருந்தவனா எல்லாம் செய்கிறதே கருட சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. வண்டி போட சக்கரங்கள் இரண்டும் மட்டுமே, அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? வண்டி ஓட சக்கரங்கள் இரண்டு மட்டும் வேண்டும், அது இறையோடு சிறிய வேண்டும் எந்த வழி. வண்டி போட சக்கரங்கள் இரண்டும் மட்டும் வேண்டும், அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உனை போல அழகோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது, அது வறுமை என்பது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு கேட்டது கருட சத்தியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் தடுத்தது. கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போல். நான் நிலவு போல சேர்ந்து வந்து நீ வளர்த்ததாலே. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போல். நான் நிலவு போல சேர்ந்து
சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா யார் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் தவிக்கும் என்று கருடம் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அதில் அர்த்தம் உள்ளது கடவுள் இளையப்பட்டியை சேர்ந்த ராஜநடிகர் மாணிக்கவேல் அவர்கள் கூட பிறந்திட்ட குலமணிய அமர்ந்திருக்கும் போது என்னை எதற்காக அழைத்தார்? நான் சீக்கிரம் தெரிவிக்க வேண்டும். தம்பி பூபத்திர பாண்டியா, ஆனா மீண்டும் எதற்காக அழைக்கிறேன்? மதிப்புக்குரிய மந்திரி தாராபுர பிள்ளை அண்ணனுடைய மகன் சிவசுப்பிரமணியன் 50 பாலங்களுக்கு காதல் விழா திருமணதாரம் நடத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். அண்ணவன் திருச்செந்தூர் ஆலயம் சென்ற முருகப்பெருமான் ஆலயத்தை நடத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கின்றார். அண்ணவன் 20 வர வேண்டும் என்று அழைப்பு கொடுத்தார். நான் செய்வதற்கு சமயம் சந்தர்ப்பம் இல்லாத காரணத்தால் தாங்கள் சென்று தங்கள் முன்னிருந்து அந்த திருமண காரணத்தை சிறப்பாக முடித்து விட்டு வர வேண்டும். தம்பி அண்ணா, திருச்செந்தூர் ஆலயம் சென்று திருமண காலத்தை முடித்துவிட்டு வைத்திருக்கின்றாயா? அண்ணா, தாய் வந்த பிறந்த நாள் முதலாய் நம் இருவரும் தன்னித்தன்மையை பிரிந்ததில்லை. இன்றைய தினம் மட்டும் என்னை தன்னித்தன்மையை சென்று என்று அழைத்திருக்கின்றாய். தம்பி எதற்கு அண்ணா? அண்ணா அண்ணா, தாய் வயிற்றில
ஒரு இருவரும் பெரிய காலமாக தெரிவிக்கின்றாயா? உண்மைதான் தம்பி. அண்ணா அண்ணா கூட்டுகிளி போல அண்ணா கூட்டுகிளி போல வாட்டமண்ணா அண்ணா அண்ணா கூட்டுகிளி போல வாட்டமண்ணா கூடி பிடியவோ காலமச்சி கூடு பிடியவோ காலமச்ச விடுதம்மா தானாக வேண்டும் தம்பி. தாயின் வயிற்றில் பிறந்த முதல் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் இருந்து வந்து உண்மைதான் வேண்டாம் தம்பி. தம்பி அண்ணா தாய்
வயிற்றில் பிறந்தவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாமல் இருந்து இப்படி உண்மைதான் அண்ணா, பிரிவாக தான் உள்ளம் கலங்கிக் கொண்டுதான் இருக்கின்றது தம்பி. உண்மைதான். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் அறிந்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஒரு வார்த்தை அறிந்ததில்லை தாயாரும் மதிக்கவில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி உருவாக்க அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் அறிந்ததில்லை தாலாட்டு கேட்ட தம்பி ஒரு வார்த்தை அடித்ததில்லை தாராக படித்து வந்தார் தங்கமன வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தார் தங்கமன வளர்ந்த தம்பி தன்னாடு வயதிலிடம் பாடுகின்றேன் அவனை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்றாக அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் வேதம் தம்பி உள்ளம் அண்ணன் சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதம் வேதம் தம்பி உள்ளம் அண்ணன் என்ன வளர்த்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அண்ணன் என்ன வளர்த்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பெய்யுமில்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாளினால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் முன்னிலையில் நாளுக்கால் மண்டபமோ நாங்க கொட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாளினால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாதமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத பாதமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாதமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பானை இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக தம்பி பூமத்திர பாண்டியா அண்ணா, மந்திரி வீட்டு காரியமாகிவிட்டதல்லவா நாம் இருவரில் யாராவது ஒருவர் சென்று தாராக வேண்டும். செல்லாவிட்டால் நம்மை போன்ற அரசர்கள் மன்னர்களும் நம்மை பற்றி இழிவாக பேசுவார்கள். தம்பி தம்பி தங்கள் ஒருவராக செல்லவில்லை. 1000 கம்பளம் ஒரு பரிவாரம் 64 போர்ப்படை வீரர்களும் அனைவருமே சென்று சிறப்பாக முடித்துவிட்டு 3 தினத்துக்குள் நமது பாஞ்சாலங்குறிச்சி வந்து சேர வேண்டும். அண்ணா,
இதோ கம்பத்து மேல அழைத்து பிறகு செல்கிட்டேன் அண்ணா. கம்பளத்தரக வளைத்து நமது பாஞ்சாலம் குறித்து முன்பதாக தேவராட்டம், சேர்வையாட்டம், பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி என்று சொல்லக்கூடிய அனைத்து ஆடல் நிகழ்ச்சி நடத்திவிட்டு அதற்கு பிறகு செல்ல வேண்டும் திருச்செந்தூராலயம். அப்படி ஆகட்டும் நான் சென்று வருகின்றேன். தம்பி ஊமத்திர பாண்டி அண்ணா, தங்கள் அனைவரும் திருச்செந்தூராலயம் சென்ற பிறகு நமது பாஞ்சாலம் குறிச்சிக்கு ஏதேனும் ஆபத்து இருந்து விட்டார் நமது முன்னோர்கள் கட்டு வைத்திருக்கின்ற வெண்கல முரசை பகடை மகன் அழைத்து அபாய நகரம் முழங்கவி அதை கேட்டவுடன் அது சீக்கிரமாக வந்து சேர வேண்டும். அப்படி ஆகட்டும் அண்ணா. பகடை மார்க்கண்டே நான் அழைத்து நாட்டாம் அவைய நகரமே உலகின்றேன். அதை கேட்டவுடன் அது சீக்கிரமாக வந்து சேர வேண்டும் நமது பாஞ்சாலம் குறிச்சி. அண்ணா அப்படி ஆகட்டும் அண்ணா சென்று வருகிறேன். இதோ திருச்செந்தூர் ஆலயம் செல்ல வேண்டும். பகலமனை அழைத்து பிறகு நான் செல்கின்றேன்.